how to make rose water at home. எஸ், ரோஸ் வாட்டர் நீங்கள் ஈஸியாக உங்களோட வீட்லேயே பண்ணிடலாம். வாட்டர் எதுக்கு டாக்டர் வீட்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரோஸ் வாட்டருடைய பியூட்டி அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முதல்ல நான் இன்னைக்கு சொல்றேன். அதாவது உங்கள் பாடியில் எந்த விதமான இன்ஃப்ளமேஷன் இருந்தாலுமே அதை வந்து குறைக்கும் அண்ட் உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக ப்ளம்பாகவும் வச்சுக்கும். Hello my dear people, நான் தான் உங்க Dr. Aishwarya and welcome to my channel Nurture with Dr. Aishwarya and subscribe to my channel for all genuine updates on beauty. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா how to make rose water at home. எஸ்ங்க, ரோஸ் வாட்டர் நீங்க ஈஸியா உங்களோட வீட்லயே பண்ணிடலாம். just 20 to 30 minutes இருந்தா போதும் அண்ட் அந்த ரோஸ் வாட்டரை நீங்க 2 months உங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்க அது உங்க ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க வந்துட்டு ஆல்சோ கன்சியூம் பண்ணலாம் கொஞ்சமா டெய்லி. அது எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல நான் பேச போறேன். முதல்ல எடுத்தோன்னே ரோஸ் வாட்டர் எதுக்கு டாக்டர் வீட்ல பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரோஸ் வாட்டருடைய பியூட்டி அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முதல்ல நான் இன்னைக்கு சொல்றேன். ரோஸ் வாட்டர் அந்த காலத்துல இருந்தே வந்து ராயல் ஃபேமிலிஸ்ல வந்து பியூட்டிக்காக எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றதாகவும் இருக்கட்டும், இன்டர்னலி எடுத்துக்கிறதாகவும் இருக்கட்டும், ஃபாலோ பண்ணிட்டு தாங்க வராங்க. ஏன் இந்த ரோஸ் வாட்டர் ஆர் ரோஸ் பெட்டல்ஸ் அவ்வளோ ஸ்பெஷல்? பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. அதாவது உங்க பாடியில எந்த விதமான இன்ஃப்ளமேஷன் இருந்தாலுமே அதை வந்து குறைக்கும் அண்ட் உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடா ப்ளம்பாகவும் வச்சுக்கும். கட்ல இருக்க பாக்டீரியாவை எப்பயுமே பேலன்ஸா வச்சு உங்களுக்கு கட் ஹெல்த்னால உங்களுக்கு இம்யூனிட்டியுமே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ரோஸ் வாட்டர் வீட்டில் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை? நல்ல ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஐஸ் கியூப்ஸ் வேணும் அண்ட் வாட்டர். 2 சின்ன கிண்ணம் வேணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க இட்லி பாத்திரத்தை வந்து நீங்க ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. சென்டர்ல ஒரு சின்ன கிண்ணத்தை வந்து நீங்க கழுத்தை வச்சுக்கணும். அந்த கிண்ணத்தை சுத்தி ஃபுல்லா நீங்க இந்த உதிர்ந்த ரோஸ் பெட்டல்ஸை போட்டுருங்க அண்ட் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் கவர் ஆகுற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேல ஒரு வைடான கிண்ணத்தை வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வைடு கிண்ணத்துல தான் உங்களோட ரோஸ் வாட்டர் கலெக்ட் ஆகுங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வைடா வைக்கிறீங்களோ அந்த ஸ்டீம் ஃபார்ம் ஆகும் பொழுது உங்களுக்கு அதிகமான ரோஸ் வாட்டர் கண்டிப்பா கலெக்ட் ஆகும். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ அந்த பாத்திரத்தோட மூடியை நீங்க தலைகீழ வச்சு க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு மேல நீங்க கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டுடுங்க அண்ட் லீவ் த ஸ்டவ் ஆன் ஃபார் 15 to 20 minutes அட்லீஸ்ட்ங்க. அந்த ஐஸ் எல்லாம் உருகி வரணும். அப்படி அந்த ஐஸ் ரொம்ப சீக்கிரமாவே உருகிடுச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஐஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது உருகினதுக்கு அப்புறமா நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் கலெக்ட் ஆயிருக்குங்க. இது பியூரான எந்த விதமான அடிட்டிவ்ஸும் இல்லாத ரோஸ் வாட்டர். ஸோ நீங்க சில பாத்திரத்துல பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் இருந்தாலும் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லிட்ல ஒரு சின்ன டிஷ்யூவோ இல்லைன்னா வந்து மாவு வச்சு நீங்க கவர் பண்ணிடுங்க. ஏன்னா அது வழியா வந்து ஸ்டீம் வெளியே போகக்கூடாது. அந்த ஸ்டீம் வெளியில போச்சுன்னா உங்களுக்கு ரோஸ் வாட்டர் ப்ராப்பரா வந்து கலெக்ட் ஆகாது. சூப்பர் மார்க்கெட்ஸ் போறப்போ இந்த மாதிரி நிறைய ரேக்ஸ் ஃபுல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்ப்போம். அதுல நீங்க எதெல்லாம் வாங்கலாம் எதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற டீடைல்ஸ் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ண இந்த ரோஸ் வாட்டரை நீங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 நீங்க வந்து ஃபேஸ் மிஸ்டா யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல நீங்க இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு இந்த சம்மர் டைம்ல எஸ்பெஷலி உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷன் அண்ட் ஒரு க்ளோ வேணும்னா நீங்க உங்களோட ஸ்கின்ல வந்து நீங்க இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹோம்மேட் மாஸ்க்ஸ்ல வந்து நீங்க இதை மிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். எந்தெந்த ஸ்கின் டைப்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஆல் ஸ்கின் டைப்ஸ் ரோஸ் வாட்டரை வந்து ஃபேஸ் மாஸ்க்ல மிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெயின் இன்கிரீடியன்ட். அதாவது நீங்க வந்து இப்போ கடலை மாவு போடுறீங்களா இல்லைன்னா வந்து ஓட்மீல் போடுறீங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஆனா ரோஸ் வாட்டர் இஸ் ஜென்ரலி சேஃப் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். ஸோ இந்த ரோஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இன்டர்னலி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மூடி நீங்கள் வந்து எவ்ரிடே நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்மூதியில் நீங்கள் இது கொஞ்சம் ஆட் பண்ணி கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன் இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்னு நான் சொல்கிறேன்னா, ஆஸ் ஐ செட் பிஃபோர், இதில் நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உங்களோட கட்டுக்கும் நல்லது, உங்களோட ஸ்கின்னுக்கும் நல்லது. இல்லை டாக்டர் எனக்கு ரோஸ் வாட்டர் குடிக்க பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இதே பன்னீர் ரோஸ் வச்சு நீங்கள் குல்கந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த குல்கந்துக்குமே இதே பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும். ஆனா அதுல ஆட் பண்ற சுகர் ப்ராப்பரான சுகரா இருக்கணும். நீங்க வந்து இந்த ஒயிட் சுகர் ஆட் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு இன்ஃப்ளமேட்டரி இன்கிரீடியன்ட். ஸோ அது வந்து ரோஸினுடைய அந்த எஃபெக்டை வந்து மைனஸ் பண்ணிடும். ஸோ அதனால நீங்க வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வந்து சேஃபரான ஸ்வீட்னஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு குல்கந்த்லயுமே நல்ல பெனிஃபிட்ஸ் வரும்.
ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் பன்னீர் ரோஸ் இருக்குது வீட்டில் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பாடி அண்ட் ஃபேஸ் மாஸ்க் கூட நீங்கள் பண்ணலாம். ஒன்றுமே இல்லைங்க, ஓட்மீல் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ட்ரைட் உதிரியான ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. குளிக்கும் பொழுது வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி ஆரம்பிங்க. இது நீங்கள் பாடியில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes லீவ் ஆன் பண்ணிவிட்டு வாஷ் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும், உங்களோட ஸ்கின் ப்ளம்பாக இருக்கும் அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து பிரைட்டனும் ஆகும். ஸோ இந்த அமேசிங் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரோஸை நீங்கள் டெஃபினட்டாக இன்னிலிருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டினால் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம், AHA BHA இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபேஸ் மாஸ்க் போடுறப்போ அன்னைக்கு மட்டும் நீங்கள் எந்த ஆக்டிவ்ஸுமே அப்ளை பண்ணாதீங்க. இது வந்து கிட்ஸுக்கு அபவ் தி ஏஜ் ஆஃப் 10லேருந்தே நீங்கள் வந்து அந்த ஓட்மீல் அண்ட் அந்த ரோஸ் மாஸ்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அதில் எந்த விதமான ஹார்ஷ் இன்க்ரீடியன்ஸுமே கிடையாது. ஸோ இது வந்து டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு கிட்ஸில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஃபார் மோர் சச் யூஸ்ஃபுல் அண்ட் அமேசிங் கண்டென்ட் ஆன் பியூட்டி, do subscribe to my channel.